போடுறேன். கிட்டத்தட்ட 3 months ஆயிடுச்சு. ரொம்ப பிஸியாக இருந்ததுனால போட முடியல. இனிமேல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ்லாம் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் ஆர் வர்ச்சுவல் மிடி, அதாவது ரெக்கார்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து மிடி ட்ராக்ஸை பற்றி பார்க்கலாம். மிடி ட்ராக்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்ஸும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிடி ட்ராக்ஸை பற்றி போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதோட எக்ஸாம்பிள் ஃபைல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிடி ட்ராக்கு, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கு. இதோட ஃபைல் வந்து எக்ஸாம்பிள் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் சிந்தசைசர் ஆர் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா பில்ட்இன் சவுண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம மிடி ட்ராக்கை யூஸ் பண்ணலாம். கீபோர்ட்லேயே சவுண்ட் இருக்கும், அதை மிடி ட்ராக்கை யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்னால் என்ன பண்ண முடியும், கீபோர்டு வந்து சிக்னல் மட்டும் தான் அனுப்பும், அதில் சவுண்ட்லாம் இருக்காது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ட்ரிகர் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வழியாக வந்து சவுண்டை வந்து ட்ரிகர் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிடி கீபோர்ட்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வழியாக யூஸ் பண்ணுறது. சிந்தசைசர், ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கீபோர்ட்லேயே சவுண்ட்ஸ் இருக்கும், பில்ட்இன் சவுண்ட்ஸு. ஸோ அது வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். சவுண்ட் இருக்காது மிடியில், நம்ம கொடுக்குற சவுண்டு தான் மிடியில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிடி ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ இன்சர்ட்ஸ் இருக்கும், EQs இருக்கும். பாருங்கள், மிடி ட்ராக்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஆடியோ இன்செட்டு, EQs நிறைய இருக்கும். அந்த மாதிரி மிடி இன்செட்ஸு, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ வந்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் வந்து வெர்ச்சுவல் சின்த்து இல்லை வெர்ச்சுவல் சிந்தசைசர் மூலமாக எடுத்துகிட்டு வந்து அது வெளியே கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மிடி ட்ராக் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வந்துச்சு. கீபேஸ் மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா மிடி ட்ராக்கோட இன்புட் அவுட் சிக்னல்ஸை வச்சு அதை ட்ரிகர் பண்ணி வெர்ச்சுவல் சின்த் ஆக்கி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கை க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் வந்து நம்ம எப்போவுமே ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு VST இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதாவது வந்து டிவைசஸ் உள்ளே போய்ட்டு VST இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் சின்த் இருக்கும், லூப் மாஸ்டர், சின்த் நிறைய இருக்குது, ட்ரம் ஏஜென்ட்டு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உள்ளே போய் இதை கிளிக் பண்ணி சின்த்தை போய் மிஸ்டிக் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மிஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டம்ஸ் எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் சின்த்தாக கொடுக்கணும். மிஸ்டேக் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்குது, இதில் ஜென்ரலாக நாட் கனெக்டட்னு வரும். ஆனால் நீங்கள் வந்து மிஸ்டேக் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த சவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி போகாமல் ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக்குள்ளே போய்ட்டு ஆட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்னு போனீங்கன்னா அதில் ப்ரௌஸ் ப்ரீசெட்ஸ் போயிடுங்க. எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ப்ரௌஸ் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னா அது எலாபரேட் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பியானோ எது வேணால் எடுத்துக்கலாம். பியானோ ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு.
வந்து Yamaha செலக்ட் ஆகிருக்கு. நான் ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் சுற்றி வளைச்சி போனதோட ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக் கொடுத்தோன்னே ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பியானோ சவுண்டு. எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, நம்ம வந்து டிவைசஸ் போயும் பிஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் போயும் எடுக்கலாம். பட் இது ரைட் கிளிக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆட் ட்ராக் கொடுத்து போனால் ரொம்ப ஈஸி அது. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் அவுட்புட் தான் இருக்கும். அப்புறம் வந்து இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜென்ரலாக மிடி ட்ராக்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்னா என்னன்னு பேசிக்கான ஒரு ஐடியாவுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டேன். மிடி ட்ராக்னால் வந்து சவுண்டு இருக்காது. நம்ம வந்து கீபோர்ட் மூலமாக நம்ம கொடுக்குற சவுண்டை வந்து அது வந்து எடுத்துக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்னால் அது சவுண்டு இருக்கும், இன்பில்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து ட்ரிகர், அதாவது கீபோர்ட் மூலமாக நம்ம கொடுக்குற சவுண்டு வந்து அந்த அதுக்குள்ளே இருக்க சிந்த் மூலமாக வந்து சாஃப்ட் சிந்த் மூலமாக வந்து அது வெளியே அனுப்பும். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்ரலாக நான் சொல்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. மிடி கீபோர்டில் வந்து சவுண்ட் வந்து இன்பில்ட்டாக இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கில் இன்பில்ட்டாக சவுண்ட் இருக்கும். அதான் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக எடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பேசிக் ஐடியா வந்துட்டோம். இப்போ வந்து நான் பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரா டூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ராக்கு மிடி ட்ராக்கில் ஒரு இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து அதை ட்ராக் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் எடுத்துக்கலாம், இல்லை மேலே வச்சுக்கலாம், எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, மிடி ட்ராக்கை வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்காகவும் மாற்றலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கை மிடி ட்ராக்காகவும் மாற்ற முடியுன்றதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ஐடியா, ஜென்ரல் ஐடியா வச்சுக்கோங்க. இனிமேல் வர லெசன்ஸ்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கும் மிடி ட்ராக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ரொம்ப இருக்காது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கை வச்சு எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு. கிட்டத்தட்ட இந்த மிடி ட்ராக்கில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கில் இருக்கும். ஸோ அது வந்து அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். இது என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.